செய்ய போறேன் இன்னைக்கு? கிறிஸ்பி எறா ஃப்ரை. கிறிஸ்பி எறாவா? கிறிஸ்பி எறா ஃப்ரை பண்ண போறேன். ஃப்ரை பண்றதுக்கு எறா கழுவி போட்டுருக்க, மஞ்சள் தூள் போட்டு கழுவி போட்டு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், பெப்பர் 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு, ஒரு பாதி லெமன். லெமன் எதுக்கு ஊத்துறீங்க? இதுக்கு கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டுக்கா? டேஸ்ட்டுக்கு நல்லா கிரிப்பியாக வருது. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் மேக்னஸ் பண்ணி, அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/2 டீஸ்பூன் காரத்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பூன்ல கையிலே கலரலாமா. கையில போனாதான் டேஸ்ட் வரும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுமா. அப்புறமேல நம்ம பிரெட் இதை போட்டு முட்டை போட்டு பிரெட் இதை ரெடி பண்ணிக்கலாம். இதை ஊறிட்டோம். ஊற வச்ச எறாவை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி, அப்புறமேல முட்டையில் டிப் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா அடித்து வச்சு அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராப்ஸில் போட்டு இந்த கையிலேயே பண்ணுங்க. அந்த கை ஈரக்கை பற்ற வேணாம். ஈரக்கை பட்டால் இதாயிரம் வீணாயிரம். போட்டு அப்படியே எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்க. எப்படி வந்திருக்கு? ஏன் அதை முட்டையில போட்டு இது பண்றீங்க, டிப் பண்றீங்க? அப்பதான் அதெல்லாம் கிரிப்பா நிற்கும், கிரிப்ஸியா வரும். அப்பதான் அது நல்லா ஒட்டுமா? நல்லா ஒட்டி கிரிப்ஸியா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். முட்டை மைதா மாவுலாம் போட்டுக்கொள்ளலாம், அதெல்லாம் கொஞ்சம் இதாக வரும். என்ன வரும்? நல்லா கிரிப்ஸியா வரும். மைதால எதுக்கு போடுறீங்க? மைதா மாவு கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா முட்டை கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அப்புறம் பிரெட் கிராம்ஸ்ல போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெயில் போட்டு எடுத்தால் முடிஞ்சிடுச்சு. கிரிப்ஸி. இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சிட்டல, மைதா முட்டை பிரெட் கிராம்ஸ் எல்லாம் போட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது எண்ணெய் கடாயில் காய வச்சு எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லாம் ஊறிடுச்சு, கிளீன் ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு போட வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துட்டு என் பேரா வந்தாதான் எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லுவேன். எல்லாமே இது பண்ணியாச்சு, போட்டு டிப் பண்ணி வச்சாச்சு. கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே. ஃப்ரை பண்ண எண்ணெய் ஊற்றிக்கணும். என்ன எண்ணெய் அது? கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சா? எண்ணெய் காஞ்சிச்சு. ஃப்ரை பண்ண எவ்வளோ நேரம் அது ஃப்ரை பண்ணோம்? அதுலனா 5 நிமிஷம். 5 நிமிஷமா? அவ்வளோதான். வாசனை நல்லா வருது. நல்லா வாசனையாக தான். அடுப்பு சிம்மில் வைக்கணுமா இல்லை ஹையில் வச்சுக்கலாமா? சிம்மில் வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சா திரும்ப. சிம்மில் வச்சுட்டு அப்படியே பண்ணணுமா? கோல்டு ப்ரௌன் கலராக வந்துட்டு எடுத்துட வேண்டியதான். நம்ம நல்லா எண்ணெய் வர வச்சுட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வெளியில தான் கடையில் வாங்குறோம்ல, அங்கே மொறுன்னு இருக்கு. வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ள ஏதோ ஈரமாக ஜவ்வு மாதிரி ஆயிடுச்சு. அது கேட்டேன். அந்த இலையில கட்டுறதுனால அப்படி ஆகிடும்.